அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 2 மாதத்தில் பாராளுமன்ற தேர்தல் நெருங்க இருக்கின்ற நேரத்தில் டெல்லி சாலோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா? அப்படிங்கிறத நாம இதுல பார்ப்போம். விவசாயிகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியில முன்னெடுத்திருந்தாங்க. அப்ப அந்த போராட்டத்தின் போது அரசு பல வாக்குறுதிகளை விவசாயிகளுக்கு அளித்திருந்தது. அதில் ஒன்றுதான் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது. மேலும் அந்த விவசாயிகள் மீது போடப்பட்டிருந்த வழக்குகள் அத்தனையும் வாபஸ் வாங்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த லக்கிம்பூர் கேரி அப்படிங்கிற பகுதியில மத்திய அமைச்சர் ஒருவரினுடைய மகன் காரை ஏற்றி கொலை செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு பணி மற்றும் அவர்களுக்கான இழப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியும் வழங்கப்பட்டிருந்தது. தற்போது வரைக்கும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இப்போ ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அடுத்து வருகின்ற ஆட்சியாளர்கள் நாங்கள் அந்த வாக்குறுதியை கொடுக்கவில்லை என்று காரணம் காட்டி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் நேரத்தில் விவசாயிகள் அவர்கள் கொடுத்த, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியாளர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நினைவு கூறும் விதமாக, அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த ஒரு டெல்லி சாலோங்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை விவசாயிகள் முன்னெடுத்திருக்காங்க. மோடி அவர்கள் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு அந்த விவசாயிகளை ஏதோ தீவிரவாதிகளை கையாள்வதை போல டெல்லியை ஒரு தனி தீவாக மாற்றி முள்வேலிகளை அமைத்து, தடுப்புகளை அமைத்து, விவசாயிகள் மீது கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி இது போன்ற ஒரு அடக்குமுறையை விவசாயிகள் மீது மோடி அவர்கள் ஏவி இருக்கிறார். இது மோடி அவர்களுக்கு விவசாயிகள் மீதான ஒரு அச்சத்தை நமக்கு காட்டுகின்றது. எங்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் தேர்தல் நேரத்தில் ஏற்பட்டால் அது தன்னுடைய 3வது முறை தான் பிரதமர் ஆவதற்கான ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குமோ என்று மோடி அவர்கள் நினைக்கின்றார். ஒருபுறம் இவிஎம்மிற்கு எதிராக மக்கள் திரண்டு வெகுண்டெழுந்து போராடி இருக்கின்றார்கள். இன்னொரு புறம் ஜார்க்கண்டில் பழங்குடியினர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். வேலைவாய்ப்பில்லை என்று கூறி இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக மக்களுமே கிளர்ந்தெழுந்து ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனாலும் இந்த ஊடகங்கள் மோடி அவர்கள் 3வது முறையும் பிரதமர் ஆவார், 400 இடங்களுக்கு மேல் வெல்வார், 300 இடங்களுக்கு மேல் வெல்வார் என்ற ஒரு பொய்யான கருத்துக்களை மக்கள் மத்தியில் திணித்துக் கொண்டிருக்கின்றது, கருத்து கணிப்பு என்ற பெயரில். ஆனால் இந்தியா முழுமைக்கும் உள்ள மக்களின் எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை ஆட்சி அமைக்க கூடாது என்பதாகத்தான் இருக்கின்றது. அதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகின்றது. இந்த விவசாயிகள் போராட்டம் வெல்ல வேண்டும். இந்தியா, இந்த ஜனநாயக இந்தியா என்பது இந்த பாசிசவாதிகளிடமிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. வர இருக்கின்ற தேர்தல்களில் என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.